கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எங்கள் அன்பு பிதாவே, முடிவில்லாத இரக்கமும் முடிவில்லாத தயவும் கிடைத்த தெய்வம், எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிடைப்பார்கள் தருவேன் என்று சொன்னீர். வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களை எல்லோரும் வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த க்ஷணத்தில் ஒவ்வொருவருக்கும் தயவை கடந்து போக பண்ணும், இரக்கத்தை கடந்து போக பண்ணும், அன்பை கடந்து போக பண்ணும். இதன் நிமித்தம் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இடத்தில் புறப்படுகிற பேரன்பு ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கட்டும். ஒருவர் ஆகிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் எந்த தடையும் வேண்டாம். குறிப்பாக எங்களுடைய பாவங்கள் ஒரு தடையாகிறாதபடி இப்பொழுது பாவத்தை மன்னித்து எங்கள் மீது உன்னுடைய பேரன்பை காண்பிக்கிறவராக இருக்க வேண்டும். எல்லா அசுத்த வல்லமைகள், அசுத்த ஆவி கொண்டு வந்த அசுத்த வல்லமைகள் எல்லாம் ஓடி போகட்டும். ஒவ்வொரு இருதயத்தின் கடினத்தன்மைகளை அகற்றி போட வேண்டும். எல்லா இருதயத்தின் கடினத்தன்மைகளை அகற்றி போட வேண்டும். சகிக்க முடியாத தன்மைகள், ஒதுக்க முடியாத தன்மைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள் எல்லாவற்றையும் மணி இந்த க்ஷணத்தில் தேவனாகிய கர்த்தர்தாமே முடிவில்லாத உடைய அன்பை காண்பிக்க போகிறீர். முடிவில்லாத உடைய இரக்கத்தை காண்பிக்க போகிறீர். முடிவில்லாத ஒரு அற்புத சக்தியை காண்பிக்க போகிறீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற தகப்பனே பிள்ளைகள் மீது உடைய சம்பூர்ண சர்வாங்க சுகமடிக்கும் வல்லமை இறங்கட்டும். என்ன பலகீனத்தோடு இருந்தாலும் அது பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். கால் முட்டு பகுதி அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகள் மீது பரிசுத்தாவி இறங்கட்டும். அற்புதமான ஒரு பரிசுத்தாவி இறங்கட்டும். அது இப்பொழுது இறங்கட்டும். எல்லா விதமான கால்களை பாதித்திருக்கிற கிரிகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு விதமான படபடப்பு, ஒரு விதமான தலை சுற்று, ஒரு விதமான ஆளை கீழே தள்ளுகிறது போன்ற காரியங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு இப்பொழுது விலகி ஓடி போகட்டும். ஓடி போகட்டும். பலகீனங்கள் ஓடி போகட்டும். கால் பாதம் ஆண்டவரை தகப்பனை ஒரு விஷயம் பலகீனம். கால் பாதம் கூசுகிறது. கால் பாதம் தகப்பனை பாரமாக இருக்கிறது. கால் பாதத்தில் சரியான ஒரு தகப்பனை உணர்ச்சி இல்லை. இப்பொழுது அற்புதங்கள் சம்பவிக்கிற நேரமாய் இருக்கட்டும். அற்புதங்கள் சம்பவிக்கிற நேரமாய் இருக்கட்டும். கைகளை மடக்கி நீட்டுவதற்கு முடியாதபடி கைகளில் உண்டான பலகீனங்கள் மறையட்டும். எல்லா கட்டுகளை உடைகிறேன். இது ஒரு கட்டுகளை உடைகிற ஒரு நேரம். இது ஒரு கட்டுகளை உடைகிற ஒரு நேரம். முடிவில்லாத இரக்கத்தை தேவன் அனுப்புவார். இதன் நிமித்தம் எல்லா ஜாயிண்ட் பகுதியிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். கை முட்டு, கால் முட்டு, தோள்பட்டை பகுதி, ஆண்டவரை எல்லா விதமான செர்விக்கல் கழுத்து பகுதி, கழுத்தின் பின்பகுதி, இவைகளில கர்த்தாவே அற்புத சுகம் தங்கட்டும். கர்த்தாவே கண்களில வரக்கூடிய ஒரு விதமான ஷேக், ஒரு விதமான தகப்பனை ஒரு விஷயம், ஒரு சரியான பார்வை இல்லாதபடி அந்த பார்வைகள் கர்த்தாவே ஒரு நடுக்கமாய் கர்த்தாவே தகப்பனை ஒரு விஷயம் வேறுபட்டதாக இருக்கிறது. அதை மாற்றி கொடுக்கிற தேவனாய் முடிய வல்லமையான அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். பொல்லாத மக்கள் நிமித்தம் உண்டான உபத்திரவங்கள், வாதைகள் என்று தீர வேண்டும், தீர வேண்டும். தனக்கு தீங்கு செய்ய வேண்டும், தன்னை ஏமாற்ற வேண்டும், தன்னை வஞ்சிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய தகப்பனை ஒரு விஷயம் கரத்திலிருந்து நமது பிள்ளைகளை காப்பாற்ற விடுவியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சக்தி இறங்குகிற ஒரு நேரம். கர்த்தராகி தெய்வமே அளவில்லாத ஒரு வல்லமை அனுப்பும். அளவில்லாத ஒரு வல்லமை அனுப்பும். அளவில்லாத ஒரு வல்லமை அனுப்பும். எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். இந்த வாசகத்தின்படி இப்பொழுது அற்புதங்களை செய்கிறவராய் உடைய கரம் நீட்டப்படட்டும். இப்பொழுது வந்திருக்கிற பிள்ளைகள் மீதும் இனி கர்த்தாவே இதே நிகழ்ச்சியை மறுபடியுமாய் ஆண்டவரை யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகள் மீதும் ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். அந்த பிள்ளைகள் என்னாலும் ஆசீர்வாதமாய் இருக்க அருள்தார் கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கஷ்டமான ஒரு பாடுள்ள ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொன்னது 100% உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கலங்காத உள்ளம் இல்லை என்று சொல்லவும் நாம் முற்படலாம். காரணம் என்ன? உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்ன யோவான் 16:33 உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் மக்களை கலங்க 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 பண்ணுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொன்னார். நாமும் கலங்கி தவிக்கிறோம், புலம்பி தவிக்கிறோம். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ சஞ்சலங்கள் விதவிதமாய் 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 மக்களை வந்து அணுகுகிறது. ஒரு விதத்தில் தான் மக்களுக்கு பாடுகள் வருகிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு பக்கம் இந்த COVID-19 என்று சொல்லப்பட்ட பொல்லாத கொரோனா வியாதி 2019 ஆண்டின் இது தொடங்கினாலும் கூட இந்த 2022 முதல் பகுதியில இந்த 3வது அலை என்று சொல்லி எங்கும் மிகுந்த ஒரு பயத்தை, திகிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் லாக்டவுன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் மிக அதிகமாய் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆக ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்குள் எல்லா மக்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்பது மனுஷனுடைய புலம்பலாய் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, இது போன்ற எவ்வளவோ பாடுகள் மக்களை உபத்திரப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்களை பற்றி குறிப்பாக லூக்கா 13 மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், இல்லையானால் நாம் லூக்கா 21 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், இவைகளில் அவர் சொல்லும் பொழுது கடைசி காலத்தில் மகா பெரிய பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று அவர் சொன்ன லூக்கா 21:11 நினைவு கூறுவோம். ஆக இவைகளெல்லாம் இயேசு என்ன சொல்லி போனாரோ அதுதான் இன்றைக்கு நடக்கிறது தவிர ஒரு புதிதான ஒரு காரியங்கள் சம்பவிக்கவில்லை. ஆனால் இந்த காரியங்கள் இன்றைக்கு வாழ்கிற மக்களுக்கு ஒரே கவலை, ஒரே பயம், ஒரே திகில். என்ன செய்வது? ஆனாலும் இயேசு இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் கூட அவர் சொல்லி போனார், தம்முடையவர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். நம்முடைய இருதயம் கலங்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, முடியாததை தேவன் சொல்லுவதற்கு அவர் ஞானமற்றவர் அல்ல, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்முடைய இருதயம் கலங்காமல் இந்த 2022 ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி என்று நாம் வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவதாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசி மூலமா சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் படிப்பீர்கள், மரிப்பதில்லை. உங்கள் அக்கிரமத்தினால் நீங்கள் மரிப்பதில்லை, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். உலகம் முழுவதும் அழிவு வருகிறது, உலகம் முழுவதும் சேதம் வருகிறது, உலகம் முழுவதும் தீங்கு வருகிறது, உலகம் முழுவதும் பொல்லாப்பு வருகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது மத்தேயு 4:17 சொன்னார், மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள். மத்தேயு 3:2 படி. ஆக பசுத்த தீர்க்க தரிசிகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் எல்லா தேவ ஊழியர்களும் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? ஒரு மனிதனுடைய மனது ஒரு நல்ல மனதாக இல்லை. ஆகவே அது நல்ல மனதாக மாற வேண்டும். இந்த மாற்றத்தை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஒரு குடிக்கிற மனுஷன் குடிக்க கூடாது. தவறான ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தவறான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடாது. அவன் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற மரணம் வந்து விடக்கூடாது. அதற்கு மாறாக பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து அவன் விடுதலை செய்யப்பட்டு அவன் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பொல்லாத கொடூரமான வியாதிகளோ தீங்குகளோ அவனை ஒன்றுமே செய்யக்கூடாது. தேவன் அப்படி அவனை காப்பாற்றும்படி 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று இயேசு இந்த உலகத்தில் வந்தார். மத்தேயு 9:13 சொல்லும் பொழுது,
நான் பாவிகளை மனம் திரும்ப மனம் மாற தேவன் விரும்புகிற ஒரு மனது அவனுக்கு உண்டாயிருக்க அவனை அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம், எப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம்? வேத வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் என்பது ஆண்டவராகிய தேவனிடத்திலே நம் பாவங்களை அறிக்கை எடுக்கிற ஒரு அனுபவமாகும். இதை மத்திய 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு என்று யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நாம் செய்கிற பாவத்திற்காக ஒரு கவலை, ஒரு வேதனைப்பட வேண்டும். இன்றைக்கு மனிதன் என்றைக்கு தான் செய்கிற பாவத்திற்காக கவலைக்காக வேதனைப்படுகிறான், ஒரு குடிக்கிற ஒரு மனுஷன் அவன் இதற்கு மேல் குடித்தால் மரித்து போவாய் என்று மருத்துவர் சொல்லும் போதுதான் கவலைப்படுவான். அதுவரை அவன் கவலையே பட மாட்டான். அதே போல பலவிதமான தவறுகளை செய்கிற பிள்ளைகள் அந்த தவறுக்கு உரிய ஒரு தண்டனை வந்த பிறகு இல்லையானால் வரப்போகிற கடைசி நேரத்தில் தான் ஐயோ நம்முடைய வாழ்க்கை அழித்து விட்டோமே என்று சொல்வார். இந்த காலையில் 2 பேர் வந்தார்கள், அந்த முழங்கால் படியிட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இவர்கள் தங்கள் வாழ்க்கையை அடித்து விட்டார்கள், வீணாக அடித்து விட்டார்கள். ஆகவே இனி எனக்கு பிரியமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொன்னார். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் 2 பேரும் சொன்னார்கள், ஐயா நாங்கள் சாதாரண கூலி வேலை பார்க்கிறோம், ஆனால் குடி பழக்கத்தை எங்களால் விட முடியவில்லை. இந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் எங்கள் வாழ்க்கை அழித்து விட்டது என்றார்கள். இன்றைக்கு அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு காரணம் ஏதோ ஒரு பாவம், ஒரு சிறிய பாவம், பெரிய பாவம், வெளியரங்கமான பாவம் இல்லையானால் அந்தரங்கமான பாவம் அவனை அழிக்காமல் விடவே விட. அதே நேரத்தில் இயேசு பாவத்தை அழிக்கிறவராய், பாவம் செய்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறவராய் வந்த என்று, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை பெற்று நான் இந்த உலகத்தில் நீடித்த நாட்களை வாழ விரும்புகிறேன் என்று தேவனுடைய உதவியை தேடுகிற, கலங்குகிற, புலம்புகிற ஒரு மனிதன். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவன். சங்கீதம் 2:12 படி தேவனை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவன். தாவீது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டபடியினால் அவன் பெற்றுக்கொண்ட மனிதர்களை பற்றி தேவன் சொன்ன ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 32:1-2 படி எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறது அவன் பாக்கியவான், எவனுடைய ஆவியில கபடம் இல்லாதிருக்கிறது அவன் பாக்கியவான். இந்த அனுபவத்தை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? சங்கீதம் 32:3-4-5 ஆகிய வசனங்களில் ஒவ்வொரு நாளும் கதறி 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 அழுது 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 தன் பாவங்களை எல்லாம் சொல்லி, என்ன பாவங்களை செய்தேன், என்னை மன்னியும், என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சி அழுதான். தேவன் அவனுடைய கதறுதலை கண்டார், அவனுடைய பாவங்களை மன்னித்தார். அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, பக்தி உள்ள மக்களுக்கு அவன் ஒரு ஆலோசனையாக பேசுகிறான். எப்படி தேவன் என்னை மன்னித்தார் அது போல உங்களை மன்னிக்கும்படி நீங்களும் என்னை போல தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நம் பாவங்களை மன்னிப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படி நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நமக்கு புதிய இருதயத்தை தேவன் கொடுப்பாராம், புதிய சிந்தனையை, புதிய ஆவியை கொடுப்பாராம், நம் வாழ்க்கை மாற. அது மாத்திரமல்ல, அப்படி நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் தேவன் பாருங்கள் அவருடைய இறக்கம், மனது உருக்கம், ஏசாயா 55:7 படி நமக்கு உண்டாகிறது. அவருடைய இருதயத்தில் ஒரு அன்பு பிறக்கிறது, நம் பாவங்களை மன்னிக்கும்படி, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கும்படி ஒரு அன்பு பிறக்கிறது. ஆக தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 51:4 படி தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய குற்றமற்ற ஒரு வாழ்வு, நீதி நிறைந்த ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது,
நம்ம ஆசீர்வாதம் பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அனுபவத்தில் கடந்து வருகிற ஒரு மனுஷன் ஒரு பக்கம் மத்தேயு 9:2 என்ற பகுதி 3-4 என்ற பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது, நடக்க முடியாத ஒரு மனுஷனை அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று தேவன் குணமாக்குகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்கிறார் என்று ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான், பாவ வாழ்க்கை விட்டு தேவன் தருகிற பசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் நோக்கி கெஞ்சி அழுது புலம்புகிறானோ, அன்று தேவன் அவனுக்கு தருகிற ஒரு அன்பு, ரட்சிப்பு என்று அழைக்கப்பட்டார். ஒரு பக்கம் பாவ மன்னிப்பு, ஒரு பக்கம் தெய்வீக சுகம், ஒரு பக்கம் சங்கீதம் 32:6 பெரிய ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகவே அந்த அனுபவத்தை பெற்ற மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தினார் ரோமர் 5:9 நீதிமான் என்று அழைக்கப்பட்டாலும் கூட, வேதம் சொல்லுகிறது, எங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீதிமொழிகள் 12:21 என்ற பகுதியில் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு கேடும் வராது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அதை வைத்துக் கொண்டுதான் நாம் பாருங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனால் வேதம் நம்மை அப்படி அழைக்கவில்லை. சங்கீதம் 96:9 படி பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாவம், ஒரு சிறிய ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கை கிடைத்தது. ஆகவேதான் சரியான ஒரு சமாதானத்தை, சரியான ஒரு ஆறுதலை, சரியான ஒரு மன மகிழ்ச்சி, சரியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியவில்லை. நம் வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், சஞ்சலம். இதற்கு காரணம் தேவன் அல்ல, நம்முடைய பாவமே. நம்முடைய பாவமே ஒரு சிறிய ஒரு பாவம். இன்றைக்கு நாம் புலம்புவோம், தேவனே ஏன் 100% ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை? இதை கொடுக்கத்தானே இந்த பூமிக்கு வந்தீர், என்னை காப்பாற்றும் என்று கேட்கும். அப்படிப்பட்ட 100% ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறாரே, அதை எந்த மனுஷன் பெற்றுக்கொள்ள விரும்புகிறானோ அவனுக்கு தான் பாருங்க தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையும் சரி, அவர் தரக்கூடிய ஒரு சமாதானமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் பாருங்கள், ஆசீர்வாதமும் அவன் மீது பெற. மற்ற படி ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த கஷ்ட காலத்திற்கு ஏதோ வருவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், போவார்கள். அந்த கஷ்டம் தேவன் இறக்கமாய் மாற்றி கொடுப்பார். அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு வருவாங்க, மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு கஷ்டம் வந்ததுயா என்பார்கள், மறுபடியும் ஜெபம் பண்ணுவார்கள். இந்த வாழ்க்கை ஒரு வீண் வாழ்க்கையாக போகும். தானியேல் 1:8 அவன் தீர்மானம் செய்தான், ராஜாவின் போஜனத்தினால் கூட ஒரு பாவம் செய்து விடக்கூடாது, ஒரு தீட்டு பட்டு விடக்கூடாது. ராஜா அருந்துகிற மதுபானமோ ஏதோ ஒரு தவறான காரியம் தன் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது என்று தன் மனதில் அவ்வளவு ஆழமாய் அவன் தீர்க்கமாய் அவன் தீர்மானித்திருந்தார். நீங்களும் நானும் கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தீர்மானிக்க வேண்டியது இதுதான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம், தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை மட்டும் நான் செய்யட்டும். என்ன வந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்தை நான் தீர்க்கமாக இருக்க வேண்டும், தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும். இதற்காகவே நீங்கள் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீது என்ற அரசனும் கூட சங்கீதம் 19:13 என்ற பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் புலம்புகிறான், தேவனே துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காப்பாற்றும் என்று கெஞ்சுகிறேன். துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காப்பாற்றும். சங்கீதம் 119 சங்கீதத்தில் 11 வசனத்தில் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்னேன். பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவன் போராடத்தான் செய்கிறான், முயற்சி பண்ணத்தான் செய்கிறான். ஆகவேதான் தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை, ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுத்தமான நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்தார். அந்த இருதயத்தினால்தான் அவன் ஒரு நல்ல சாட்சியம் பெற்றான். இந்த தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், அப்போஸ்தலர் 13:22. அது மாத்திரமல்ல, ஒரு நேரம் வந்தது, தேவன் அந்த நல்ல இருதயம் படைத்த தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவனை ஆடு மேய்த்து தாவீதை அரசனாக்கினான்.
இன்றைக்கு அப்படித்தான். 2022 எப்படி இருக்கும்? வாழ்க்கையெல்லாம் கண்ணீரா? வாழ்க்கையெல்லாம் போத்திரமா? வாழ்க்கையெல்லாம் சஞ்சலமா? இல்லை, என்னாலும் சஞ்சலம் அல்ல. என்னாலும் அவர் என்றென்றைக்கும் நம்மளை உபத்திரப்படுத்த மாட்டார், சஞ்சலப்படுத்த மாட்டார். அவர் மனது உருக்கம் உள்ளவர், இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒளிமயமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஈடு இணையற்ற தெய்வம். அந்த தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிற உலகத்தில் எல்லாரையும் பார்த்து, நல்லோர் புல்லோர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவானா? மனம் திரும்புவானா? இந்த பாவத்தை விட்டுவிட முயற்சிப்பான? இந்த பாவத்தை விட்டு வந்து விடுவான என்று பார்ப்பார். ஆனால் அதே நேரத்தில் நாம் பாவத்தை விட்டுவிடவில்லை. ஆனால் சங்கீதம் 7 சங்கீதம் 11-12 வசனத்தின்படி அவர் நம் மீது சினம் கொள்ளுவார். மனம் திரும்பாத பாவிகள் மீது அவர் சினம் கொள்ளுவார். அவர்களை கொண்டு ஓடுவதற்கு தன்னுடைய பட்டயத்தை அவர் தீட்டுவார். ஆகவே நாம் இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரு பிள்ளைகளாக அவருடைய பாதத்தில் விழுவோம். ஒவ்வொரு நாளும் விழுவோம். காலையில் விழுவோம், மத்தியானம் விழுவோம், சாயங்காலம் விழுவோம், இரவு விழுவோம். அந்த ஆயக்காரனை போல புலம்புவோம், தேவனை என் பாவங்களை மன்னி கெஞ்சும். எனக்கு 21 வயது தேவ சமூகத்தில் வந்து விழுந்தேன். நான் பெரிய பாவி, என்னை மன்னியும், என்னை காப்பாற்று, நான் நல்லவன் அல்ல என்று அழுதேன். அன்றுதான் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததை என்னை காப்பாற்று. இன்றைக்கு அதே போல வருகிற மக்கள் ஏராளம் பேர் வருகிறார், எவ்வளவோ பேர் வருகிறார். தன்னுடைய பாவ வாழ்க்கை எண்ணி ஒரே கவலை, ஒரே மனவேதனை, மன சஞ்சலப்படுகிறது இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பாருங்க, தேவன் என்னாலும் நல்லவராக இருக்க வருவார். சுத்த இறுதியுமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் சங்கீதம் 73 படி என்னாலும் நல்லவராகவே இருப்பார். ஆக அன்பு தேவ ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்கிறீர்கள், உண்மை. உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிற உண்மை. எந்த நிமிஷம் முதற்கொண்டு ஒரு சரியான ஒரு மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் பல நேரங்களில் தெரிந்தும் தெரியாமலும் நாம் தவறுகிறோம். தெரிந்தும் தெரியாமலும் தவறுகிறோம். நம்முடைய உள்ளந்திரியங்கள் பாருங்க, ஒரு கேடான காரியங்கள் தான் சிந்திக்கிறது, கேடான காரியங்கள் தான் யோசிக்கிறது, கேடான காரியங்களை தான் சிந்திக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். புதிதாக ஒரு வீட்டை கட்டியிருந்தார். அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்து அநேகரை அடைத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்தினார். அப்படிப்பட்ட மக்கள் அநேகரை நான் சந்தித்தேன். அவர்கள் ஜெபம் பண்ண வந்தார். இவர்கள் யாராவது அந்த வீட்டில் வந்து இந்த வீட்டை, இந்த வீட்டாரை ஆசீர்வதியும் என்று ஜெபித்திருப்பார்களா என்று யோசித்தேன். அப்படி தெரியவில்லை. ஆனால் அநேகருடைய உள்ளம் எப்படி இருந்தது? நமக்கு தேவன் இப்படி ஒரு வீட்டை கொடுக்கவில்லை, நமக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லையே என்ற ஒரு கவலையும் ஒரு ஏக்கமும் ஒரு பொறாமையும் தான் அநேகர் உள்ளத்தை நிரப்பி இருக்க கண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மையும் அறியாமலேயே ஒரு பாவம் நமக்குள் நுழைகிறது, நமக்குள் இருக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தை கெடுக்கிறது, ஒரு அசுத்த பிரசன்னத்தை கொண்டு வருகிறது என்று ஒரு பொறாமை அந்த சவுல் உள்ளத்தில் வந்ததோ. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடின பொழுது அவன் உள்ளத்தில் தோன்றின ஒரு பொறாமை தாவீதை கொண்டு போடுவதற்கு முயற்சித்தான். என்ன சம்பவித்தது? எந்த தாவீதை கொண்டு போட முயற்சித்தான் அதே தாவீதை தேவன் இஸ்ரவேலுக்கு அரசனாக மாற்றினார். சவுலையோ மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். உங்களை பற்றி என்னை பற்றி என்ன, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு நாம் நம்மை பிடித்திருக்கிறதா? இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம்.
நான் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. நான் இனி பாடுபடக்கூடாது. என் பாடுகள் நீங்க வேண்டும். என் வாழ்க்கை இனி கவலையாக இருக்கக்கூடாது, இனி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவனை அண்டிக் கொள்ளும். இன்னைக்கு தேவன் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இனி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், என்னாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். பயப்படாதிருக்கு. இன்றைக்கு நம்ம எவ்வளவோ அதிகமாய் தேவனை அண்டிக் கொள்ள முயற்சி பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. போகட்டும். இரண்டாவதாக வேறொரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். இனி வரும் நாட்களில் எப்படி ஆண்டவராகி தேவன் சொன்னது போல யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்பட நேரிடும். மகா பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும் என்றெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24:6-7 போன்ற வசனங்களில் சொன்னாலும் கூட இவைகள் உடனே முடிவு வந்து விடாது. ஆனால் இவைகள் தான் ஆரம்பம். இவைகள் தான் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிறகு 7 வருடம் உபத்திரவ காலம் உண்டாகும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த 7 வருட உபத்திரவ காலத்திற்கு முன்பு அந்த கடைசி நாட்களில் வசிக்கிறோம். இந்த நாட்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னார், ஒரு உபத்திரவத்தின் நாட்களை போல இருக்கும். நாம் நினைப்பது போல எல்லாம் ஒரு சமாதானமாய், எல்லாம் ஒரு ஆறுதலாய், எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க பலவிதமான தேவ ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று, அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்திலிருந்து வாக்கியங்களை கொடுப்பார். இது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் வேதத்தை ஆழமாய் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், எப்படி நோவா காலத்தில் மக்கள் பொறுப்பில்லாமல் பெண் கொடுத்தும் பெண் குடித்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் வாழ்ந்தார்கள், அதே போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது நடக்கும். ஆகவே மக்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் வேசித்தனம், ஒரு பக்கம் ஒரே பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இந்த உலகத்தை நிரப்பும். இப்படிப்பட்ட காலங்கள் இந்த உலகத்தை எங்கும் நிரப்பிக்கொண்டே போகும். ஆக பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை தேவன் எப்பொழுது பாவம் ஒரு எல்லையை தாண்டுகிறது அப்பொழுது தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தமாக இருப்பார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் முதற்கொண்டு தேவன் பேசினார், மனுஷரை உண்டு பண்ணினது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். காரணம், அவர்கள் என்ன செய்தார்கள்? ராட்சதர்களை பெற்றுக்கொண்டார்கள். தூதர்களோடு கூட அவர்கள் இணைந்து அவர்கள் ராட்சதர்களை பெற்றெடுத்தார்கள். ஒரு தவறான, ஒரு அசுத்தமான ஒரு சந்ததி உண்டாயிற்று. ஆக இந்த கடைசி நாட்களில் ஆண்களும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்களும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அதை காட்டிலும் ஒரு கொடூரமான ஒரு அசுத்தம் இந்த நாட்கள் நினைவு வருகிறது. என்றைக்கெல்லாம் பாவம் தலை தூக்குகிறதோ, சோதம் குமரா, அதே போல ஆணும் பெண்ணும் தவறான விதத்தில் வாழ்ந்தபடியினார் அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க சித்தமானார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி அக்கினியினால், கந்தகத்தினால் அந்த எல்லைகளில் வர்ஷிக்க பண்ணி அடித்து போட்டார். அதே தேவன் தான் இன்றைக்கு பூமியை அழிக்கிறார். ஒரு பக்கம் பாவத்தினால் அழிகிறது, ஒரு பக்கம் பாவத்தினால் அழிகிறது. மறுபக்கம் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த பாவத்தினால் அழிகிற ஒரு சம்பவம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட தேவ ஜனம் இன்றைக்கு ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதலோடு இருக்குமானார் தேவன் தேசத்தை அப்படி அழிப்பதே இல்லை. ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் சொன்னான், தேவனே, நீதிமான்களோடு கூட நீர் பாவிகளை அழிப்பீரோ, பாவிகளோடு கூட நீதிமான்களை அழிப்பீரோ,
தேவன் சொன்னார், அடிப்பதில்லை. 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பிடும். தேவன் கடைசியாக சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிப்பதில்லை. ஆக 10 நீதிமான்களில் ஒரே ஒரு மனுஷன் லோத்து நீதிமானாக இருந்தான். அவனையும் காப்பாற்ற அவர் தவறவில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நீதிமான்களை வாழ்வார்கள் என்று சொன்னார், நிச்சயமாய் தேசம் அழிந்து போகாது. ஒரு பக்கம் நம்ம சொல்றோம், தேசத்துல அக்கிரமம் பெருத்து போச்சு, பாவம் பெருத்து போச்சு என்று சொல்லுகிறோம், உண்மை. அதனால தேவன் கோபம் கொள்ளுகிறார், உண்மை. தேசத்தை அழிக்கிறார், உண்மை. ஆனால் தேவ ஜனம் மாத்திரம் அதற்கு நடுவில் அவரை வணங்குகிற ஜனங்கள் ஒரு சாட்சியோடு இருப்பார்களே ஆனால், கர்த்தருக்காக வாழ்வார்களே ஆனால், அந்த தேசம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக்கி இருக்கும். 2 நாளாகும் 7:14. என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நான் அந்த ஜனங்கள் தன் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாய் சேமத்தை தருவேன் என்று தேவன் சொல்லவில்லையா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும். தேவனை தேட வேண்டும். எங்கும் உள்ள ஜனங்கள் தேவனை தேட, தேவனை தேட 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 தேட. சங்கீதம் 34:10. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட, ஒரு நன்மையும் குறைபட. தேசம் தன் பலனை தரும். தேசம் பூமி தன் பலனை தரும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில் கர்த்தர் நன்மையானது தருவார். ஆகவே இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு பக்கம் தேவனுடைய பரிசுத்த ஜனம் எழும்ப வேண்டும். தேவனுடைய ஜனம் எழும்ப வேண்டும். ஒரு பக்கம் அந்த தேவ ஜனம் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். மறுபக்கம் இந்த தேவ ஜனம் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஜபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் லூக்கா 21:36 படி தேவன் என்ன சொல்லுகிறார்? இனி சம்பவிக்க போகிற இந்த உபத்திரவத்துக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பு தேவனுடைய வருகையில் அவருக்கு முன்பு வந்து நிற்பதற்கு பாத்திரவான்களை காணப்படுவதற்கும் கூட எப்பொழுதும் விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஜெபம் ஒன்றுதான் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதும் அதுதான், பாவங்களை அறிக்கையிடும் பொழுது. மறுபக்கம் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையின் உபத்திரவத்தை மாற்றுகிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையின் உபத்திரவத்தை சாதாரண ஒரு காரியம் தான். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய உடன் பிறந்த சகோதரன் பெயர் ஏசா. தன்னை ஏமாற்றின ஒரு காரியத்திற்காக அவனை கொண்டு போட வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாய் அவன் எழும்பின போதிலும் கூட இந்த ஏசாவுக்கு விரோதமாய் இந்த ஏசாவு தன்னை கொன்று போட்டு விடக்கூடாது என்று பயந்து நடுங்கி இந்த யாக்கோபு செய்த ஒரு காரியம் என்ன நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இரவு முழுவதும் போராடி ஜெபம் பண்ணினாங்க. எப்படி போராடினானா, ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தின்படி கெஞ்சி அழுது தேவன் நோக்கி போராடி ஜெபம் பண்ணி இரவு முழுவதும் கெஞ்சினான். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று அழுதான். என் சகோதரன் கொண்டு போட்டு விடுவான், ஐயோ அவனை எதிர்க்க எனக்கு பலனில்லை என்று அவன் அழுதிருக்கிறான். தேவன் மனம் இறங்கினார். அவனுடைய உள்ளத்தில் இருந்த பகையை எடுத்து போட்டு அவன் உள்ளத்தில் ஒரு அன்பை வைத்தார். ஒரே இரவு அவனுடைய வாழ்க்கை மாறினது. கொண்டு போட வந்த சகோதரன் அன்பு பாராட்டினார். தேவன் இவனை இஸ்ரவேல் என்ற ஒரு பொது பெயரை வைத்து அவனை ஈடு இணையற்ற ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார். அவன் பேரில் ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, அந்த ஓர் இரவு தேவனை தேடின இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பமாய் மாறி போனது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதுதான்
நாம் தேட வேண்டும். அந்த ஓர் இரவுக்காக நாம் இன்னும் காத்திருக்க வேண்டாம். என்று இரவு நாம் தேவனிடத்தில் புலம்பணும், தேவனிடத்தில் அழுவோம். தேவன் நமக்கு தூரமானவர் அல்லவே அல்ல. பல நேரங்களில் பலர் அழுத்துக் கொள்வார்கள். தேவன் என் ஜபத்தை கேட்கவில்லை என்பார்கள், தேவன் என்னை கைவிட்டார் என்பார்கள். எல்லாரும் சொல்லுகிறது தான். ஆனால் நாம் அப்படி சொல்லக்கூடாது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தேவ ஊழியர் ஒருவரை சந்தித்தேன். அவர் கேட்டார், செல்வராஜ் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இருக்கிறேன் பிரதர். என்ன என்றார். நான் எவ்வளவோ என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் என் சகோதரியும் அவள் கணவனும் சந்தோஷமாய் ஒன்றாய் இல்லையே, தேவன் என் ஜபத்தை கேட்கவில்லையே என்று. அவர் என்னை சற்று கோபத்தோடு ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். அதன் பிறகு என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் செய்கிற ஜபத்தின் நிமித்தமாகத்தான் உங்கள் சகோதரியும் சகோதரி கணவரும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஆகவே தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்றார். அன்றுதான் விளங்கிக் கொண்டேன், ஐயோ தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையின் உபத்திரவத்தை, வாழ்க்கையின் பாடுகளை தான் பார்க்கிறதே தவிர தேவன் நமக்கு செய்த, கண்ணுக்கு தெரியாமல் செய்திருக்கிற நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். நாம் அதை பார்ப்பதற்கு நாம் ஒரு குருடர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அப்படி அல்ல. தேவன் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். செய்தது மாத்திரமல்ல, இன்னும் செய்ய போகிறார். ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு ஜெபம். அன்னாள் என்ற பெண்ணை பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 20 வசனத்தின் ஒரே ஒரு நாள் வந்தாள். தேவ சமூகத்தில் அழுதாள், 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 அழுதாள். வெகு நேரம் கண்ணீர் வடித்து அழுதாள். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தின்படி தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அவள் கேட்டபடியே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அவளை மகிழ பண்ணினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்கள் இப்படித்தான். நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த பாடுகளை ஜெயிக்க போகிறோம், மறுபக்கம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். இந்த அனுபவத்திற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். மறுபக்கம் வேறொரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. ஆபிரகாம் எப்படி இந்த சோதம் குமர பட்டணத்தில் வாழும் லோத்துவுக்காக, சோதம் குமர பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணினான், அது போல நாம் வாழும் தேசத்திற்காக, நாம் வாழும் பகுதிக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கும். சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை வைக்கிறவன் பாக்கியவன். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை வியாதி படுக்க எடுத்து போடுவார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒரு நாளும் அவனை ஒப்புக் கொடுக்க மாட்டார். சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை வைக்கிறவன் பாக்கியவன். பல நேரங்களில் மனிதனுடைய உணர்வு, எண்ணம், சிந்தை எப்படி இருக்கு? தனக்கு ஒருவர் நன்மை செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க விரும்புவோம். அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் விரும்புவோம். இது மனித இயற்கை, மனித சுபாவம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒருவர் தீங்கு செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் அவர்களை பழிவாங்க துடிக்கும். அவர்கள் மீது ஒரு கோபம், எரிச்சல் நம்மை நிரப்பும். ஒரு நேரம் வரும், நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கும். ஆனால் அதுதான் தவறு. அந்த ஒரு காரியம் தான் பாருங்க, நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? தவறி போகிறோம். ஆண்டவராகிய தேவனை பாருங்க, சிலுவையில் தொங்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க. அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி தன்னை நிந்தித்த, தூஷித்த எல்லோரையும் பார்த்து ஒரு வேண்டுதல் செய்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னிய, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருக்கு தான் நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம், சாத்தானுக்கு அல்ல. ஆகவே ஒரு பக்கம் நமக்கு பல மக்கள் தீங்கு செய்யலாம், தெரியாமல் செய்கிறார்கள். தெரியாமல் செய்கிற ஒரு பக்கம்
நமக்கு விரோதமாக அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய மனது வேதனைப்படத்தான் செய்கிறது. நமக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படும் பொழுது நமக்கு கோபம் வரத்தான் ஆனால் நாம் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு காண்பித்த ஒரு பாதை. அந்த பாதையில் நாம் போகும் பொழுது இயேசு சொன்னார், எபேசியர் 4:32, நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னி. நமக்கு விரோதமாய் பேசுவதை மன்னிப்போம், நமக்கு தீங்கு சொல்வதை மன்னிப்போம். அதற்கு மாறாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. மோசே என்ற ஈடு இணையற்ற தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அவனோடு உடன் பிறந்த சகோதரன் ஆரோன், அவனுடைய சகோதரி மேரியாம், ஆக இவர்கள் 2 பேரும் ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகளாய் இருந்த போதிலும் கூட மோசேக்கு இருந்த மனைவியை பற்றி அவளை பற்றி வேதனைப்படும்படி பேசினார். அந்த எத்தியோப்பியா ஸ்திரியை பற்றி, ஒருவேளை அவளுடைய தோற்றம் அழகா இல்லையோ என்னமோ, அவளை பற்றி பேசினார். தேவன் அதை கேட்டார், கோபம் கொண்டார். ஆண்டவர் மோசையோடு மன்னித்துக் கொள்ளுங்கள், மேரியாம் ஆரோனோடு பேசினார், என்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேசுவதற்கு பயப்படாமல் போனது என்ன என்றார். நான் ஒரு தீர்க்கதரிசியோடு பேசும் பொழுது என்னாகும் 12:6 சொப்பனத்தில் தரிசனத்தில் அவனோடு பேசுவேன், என்னை காண்பிப்பேன். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீடு எங்க உண்மை விடவன். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் என் சாய்களை பார். யாத்திரா 33:11 படி ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு பேசினார், மோசே தேவனோடு பேசினார். தேவன் கோபம் கொண்டார். மீரியாம் பெண் குஷ்டரோகியாய் மாறி போனார். ஆரோன் மோசையினிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டார். நாங்கள் புத்தியீனமாய் செய்த காரியங்களை இருக்கிற மன்னி, மீரியாமுக்காக வேண்டுதல் பண்ணும் என்று கேட்சினார். மோசே ஒரு வார்த்தை பேசினான, என்னை பற்றி என் மனைவி பற்றி நீ எப்படி பேசலாம் என்று கேட்டான. அவன் தேவ சமூகத்தில் அழுதான், மீரியாமுக்காக அழுதான். தேவனே அவளை குணமாக்கும் என்றார். தேவன் மனம் இறங்கினார், அவளை குணமாக்கினார். இதுதான் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை. நமக்கு தீங்கு செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. ஒரு பக்கம் ஏழைகளுக்கு, ஒரு பக்கம் பாடுபடுகிறவர்களுக்கு, ஒரு பக்கம் சஞ்சலப்படுகிறவர்கள், அவர்களை நாம் அரவணைக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் தேவன் இறங்குவார், நம்மை கைவிட மாட்டார். யோபு 42:8-9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்த பொழுது தேவன் மனது உருகினார், யோபுவுக்கு மனது உருகினார். அவன் சிறையிருப்பை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். ஈடு இணையற்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்தார். நீங்களும் நானும் மன்னிக்க கற்றுக்கொள்வோம், மறக்க கற்றுக்கொள்வோம். பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சி எடுத்து போடுவோம், கோப உணர்ச்சி எடுத்து போடுவோம், ஒரு எரிச்சலின் ஆவி எடுத்து போடுவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது. நமக்கு விரோதமாய் பேசுகிறார்களா பேசட்டும், நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்களா தீங்கு செய்யட்டும். ஆனால் நாம் அவர்களை மன்னிப்போம், மாறாக அவர்களுக்கு நன்மை செய்வோம், அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளும் நாம் கேட்டு போவதில்லை. தேவன் நம்மை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதே ஜெப வாழ்க்கை குறித்து வேறொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். திறப்பின் வாசல் நிற்க ஒரு மனிதனை நான் தேடினேன், அவனை காணவில்லை என்று தேவன் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். திறப்பின் வாசல் நிற்கக்கூடிய ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு நீங்களும் நான் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பொன் கண்டு கூட்டி செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களும் அன்று ஒரு பக்கம் அவர்கள் மீது கோபம் கொண்டான் மோசே. ஆனால் மறுபக்கம் உங்கள் பாவத்திற்காக நான் தேவ சமூகத்தில் போய் நான் புலம்பட்டும், அவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று அவன் போனான். ஆக வேதம் சொல்லுகிறது 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கதறியாடுன. அது போலத்தான் எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பினை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனங்களை தெரிந்து கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு ஜனத்தை தெரிந்து கொடுக்கிறார். அவர்களுடைய ஒரு வேலை என்ன? அவர் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவார். மோசே தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவார். ஆபிரகாம் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று ஆதியாகமம் 20:7 சொல்லுகிறது. என் ஜனமாகி இஸ்ரவேலுக்காக நான் அழுவேன். என் எரேமியா 9:1, எரேமியா 13:17, 14:17 ஆகிய வசனங்கள் சொல்லவில்லையா? ஒரு தீர்க்கதரிசியின் கடமை தான் வாழும் பகுதிக்காக தேசத்திற்காக புலம்பி அழவே. தேவன் அதற்கு தான் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். ஏடு இணையற்ற தீர்க்கதரிசியாய் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24:19 படி வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அவரை பற்றி என்ன? லூக்கா 19:41 வசனத்தின் படி எருசலேமுக்காக அழுதார். எருசலேமே, எருசலேமே, நீ அழிக்கப்பட்டு விடக்கூடாது. நீ மனம் திரும்பாவிட்டார் ஒரு கல்லின் மீது இராதபடி நீ அழிக்கப்பட்டு போவாய் என்று புலம்பி அழுதார். ஆனா இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் யார் என்ற ஒரு கேள்வியை நீங்களும் நானும் கேட்கப்படும். ஒரு பக்கம் யோவேல் 2:27-28 வசனத்தின் படி, அதே போல அப்போஸ்தலர் 2:18-19 வசனத்தின் படி, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார். என் ஊழியக்காரர்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். மாம்சமான யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பரிசுத்தாவி அருளப்பட்டதனுடைய ஒரு நோக்கம், ஒவ்வொரு மனிதனும் தீர்க்க தரிசன ஆவியினால் நிரம்ப வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்ற வேண்டும். மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிற, தேசத்திற்காய் அழுது புலம்புகிற ஒரு எரேமியா, ஒரு சாமுவேல், ஒரு மோசேயை போல உங்களையும் என்னையும் மாற்ற இயேசு தம்முடைய ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு பரிசுத்தாவி பெற்றோம் என்று நாம் அமைதலாய் இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் விழுவோம். நாம் வாழும் பகுதிக்காக புலம்பி அழும். தேவன் இறங்குவார். ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு, தகுதியற்ற நம் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் வாதி எடுத்து போடுவார். தேசத்தில் தீங்கை எடுத்து போடுவார். கொள்ளை நோயை எடுத்து போடுவார். தேசத்தை காப்பாற்றுவார். தேசத்தை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்கு செழிப்பை கொடுப்பார். தேசத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் அதே சமாதானம் செழிப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். தேசத்திற்கு மட்டும் அருளப்படும், உங்களுக்கும் அருளப்படும். தேசத்திற்கு சமாதானம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். தேசம் அழியும் பொழுது நீயும் நானும் அழிவோம். ஆகவே தேசம் அழிக்கப்படாதபடி நீ பெற்ற பரிசுத்தாவி தரும்
ஈடு இணையற்ற ஒரு ஜபத்தை தேவ சமூகத்தில் புலம்பி அடுவாயா. ஆண்டவரே, என் தேசத்தை காப்பாற்று, நான் வாழும் முறை காப்பாற்று. அப்பொழுது தேவன் நீ வாழும் பகுதி குறித்து கர்சனையாக இருக்கிறார். ஒரு நாள் நீ அழிக்கப்படுவதில்லை. ஒரே ஒரு யோசேப்பு நிமித்தம் எகிப்தின் பஞ்சத்தை தேவன் எடுத்து போடவில்லையா? உன் நிமித்தம் தேசத்தின் அழிவை கர்த்தர் அகற்றி போடுவார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு பக்கம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கலக்கமாகிய நம்முடைய கலக்கத்தை, மறுபக்கம் மற்றவருடைய கலக்கத்தை, தேசத்தின் கலக்கத்தை உங்களை கொண்டு என்னை கொண்டு எடுத்து போட விரும்புகிறார். நாம் இதை பெற்றுக்கொள்வோம். கடைசியாக வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 14:27 இயேசு சொன்னார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ன, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ன. சமாதானம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். சமாதானம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எங்கும் சமாதானம் இருப்பதில்லை. எந்த இடத்திலும் சமாதானம் இருப்பதில்லை. ஒரு ஆபீஸ்ல வேலை பாருங்க, அவர்கள் கவலைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். ஒரு முள்ளின் மீது நடப்பது போலத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கை. பல தரப்பட்ட பிள்ளைகள் பல தரப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறார். இந்த உபத்திரவத்தை நாம் தீர்த்து விட முடியுமா? நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு இள வயது உள்ள ஒரு பெண் ஒருத்தி என்னோட பேசினார். அண்ணே, என்னுடைய கணவர் வேலை செய்யும் இடத்தில் வேறொரு பெண்ணோடு பழகுகிறார். அவளை வைத்து என்னை மிக வேதனையாய் பேசுகிறார். நான் தாங்க முடியலை என்றார். இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று எழுந்திருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்தார், அந்த காரியம் நிச்சயமாய் 2 கொரிந்தியர் 3:17 ஒரு விடுதலையாய் ஒரு வெற்றியாய் உங்களுக்கு மாறும். அப்படி இல்லையா, நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நாம் அழிந்து போவோம். பரிசுத்தாவி எதற்கு? பிசாசு கொண்டு வருகின்ற விதவிதமான உபத்திரவங்களில் ஒரு ஜெயம் காண்பது. ஏசாயா 59:19 அப்படி சொல்லவில்லையா? ஒரு நாள் ஒரு சகோதரி என்னோடு கூட பேசினார். அவள் அழுதார். என்னுடைய வாலிப மகள் வேலைக்கு போகிறாள். ஒரு பொல்லாத மனிதன் அவளை பின்தொடர்கிறாள். அவ்வளவு பயந்த சுவாபம் உள்ளவள். அவளை வேலைக்கு அனுப்பிவிட்டு எனக்கு நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை என்றாள். நான் அந்த சகோதரி பார்த்து சொன்னேன், தேவன் ஒரு பதில் கொடுக்காவிட்டார் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம், எப்படியும் தேவன் உதவி செய்வார் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து, அதன் பிறகு அந்த சகோதரியை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், அன்றோடு இந்த பிரச்சனை தொலைந்தது என்றார். பரிசுத்த ஆவி உங்கள் மீது இருப்பது எதற்காக? தீராத பிரச்சனைகளை தீர்த்து கண்ணீரை மாற்றுவதற்காக. ஏசாயா 61:3 வாசித்து பாருங்க. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பதற்காக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையை கொடுப்பதற்காக. வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. சில பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை கேட்டு பாருங்கள், அந்த விடுதலை அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்பொழுது, அளவில்லாமல் உங்கள் மீது வரும்பொழுது
தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் காத்திருக்கும். அவர் வருவார், உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக இறங்குவார். அவர் வருகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உணரத்தக்கதை வருவார். ஒரு பக்கம் ஒரு நெருப்பு போல வருவார், இல்லையான ஒரு அதிர்வு போல வரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தரிசனம் ஒன்றை காண்பிப்பார், ஒரு சொப்பனம் ஒன்றை அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஆச்சரியமா அதிசயமா ஒரு பெரிய ஒரு மாற்றம். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாத. ஏசாயா புலம்பி அழுதான், நான் அசுத்த உதட்டு கொள்ளுவான் என்று. அவன் ஜபம் பண்ணினான். தேவன் இறங்கினார், பரிசுத்த ஆவியினார் அவனுக்கு தன்னை காண்பித்தார். உன்னதமான சிங்காசனத்தை தேவ ஆலயத்தில் கண்டான். வீற்றிருக்கிற தேவாதி தேவனை கண்டான். அவன் தேவ தூதரனை கண்டான். பலிபீடத்து அக்கினினால் அவனை தொட்ட ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று ஏசாயா என்ன. அதன் பிறகு தேவ தரிசனங்களை காண்கிற ஈடு இணையற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிப்போன. அவன் வாழ்க்கை ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை என்று உங்களுக்கும் எனக்கும் கூட படித்தார். தேவன் இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது இறங்கும் பொழுது, அளவில்லாமல் இறங்கும் பொழுது, தேவன் உங்களுக்குள் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்பொழுது ஒன்று ஒரு தேவ தரிசனத்தை அவர் காண்பிப்பார், இல்லையான ஏசாயா 28:11-12 படி நம்மோடு கூட பேசுவார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பற்றி தான் அந்த நாட்களில் வாழ்ந்து 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஏசு அப்படியே சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், நீ போகலாம், வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற உனக்கு, ஒரு சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற உனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை பாருங்க, எந்த பதிலும் இருக்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 30 நாட்கள் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்து ஜெபம் பண்ணினேன். தேவன் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த ஒரு வருடத்திற்கு பின். ஆனாலும் கூட இந்த அனுபவத்திற்கு பின்பும் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கிருபையாய் 1989 ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவி அளவில்லாமல் கொடுத்தார். ஒரு முறை 7 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்தபொழுது அந்த பரிசுத்த ஆவியின் மீது ஒரு நெருப்பு போல இறங்கினார். ஒரு புதிய பாஷையை கொடுத்தார். முதல் முறையாக தேவன் என்னோடு பேசினார் என்ற அனுபவத்தை பெற்று அதன் பிறகு தேவன் இந்த பரிசுத்த ஆவியினார் பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். என் ஜபத்தை நாடுகிறவர்களுக்கு வியாதியிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனாலும் கூட இந்த அனுபவத்தை தேவன் எனக்குள் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள, சாதாரணமாய் இருக்கிற ஒரு மனிதனாகிய நான் அதை பெற்றுக்கொள்ள அந்த 1980 இல்லையானால் 90 அந்த நாட்களில் it takes 3 hours 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் கெஞ்சுவேன். என்னோடு பேசும், குடும்பத்தை பற்றி எனக்கு சொல்லும் என்றாள். அந்த 3 மணி நேரத்திற்கு பிறகு இல்லை, என்னால் அதற்கும் சற்று அதிகமான நேரத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் என் மீது வருவார். அதே பரிசுத்த ஆவி, அதே அனுபவம் எனக்கு உண்டாகும். என்ன காரியங்கள் என்பதை தேவன் எனக்கு அறிவிப்பார். நாட்கள் போக 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 சாதாரணமாய் ஒரு மக்கள் பேசும் பொழுது தேவன் இந்த பரிசுத்த ஆவியினார் ஒரே இமைப்பொழுதில் எனக்கு இந்த காரியங்களை அறிவிப்பார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு தம்பி வெளிதேசத்திலிருந்து என்னோட கூட பேசினான். அவன் தன் சொந்த ஊருக்கு வரப்போவதாக சொன்னான்.
நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ சொந்த ஊருக்கு வருவது உனக்கு நல்லது அல்ல. நீ கெட்டவனாய் மாறி போவாய். கெட்ட நண்பர்களோடு கூட பழகி கெட்டவனாய் மாறி போவாய். திரும்பி வேலைக்கு நீ போக வேண்டிய தேசத்திற்கு போக மாட்டேன். உன் வாழ்க்கை அழிந்து போகும். ஏன்? ஒரு பக்கம் அந்த வார்த்தை உனக்கு கடினமாக இருந்தாலும் கூட அப்படியே ஏற்றுக்கொண்டேன். அவன் சொன்னான், நீங்கள் சொல்வது உண்மை. போன முறையும் நான் அப்படிதான் தவறு செய்தேன். ஏன்? அன்பு தெய்வ ஜனமே, பல நேரங்களிலேயும் நமக்கு அருளப்படுகிற ஒரு பசுத்தாவி நம் சொந்த வாழ்க்கையின் உபத்திரவங்களை மாற்றி நமக்கு ஒரு ஆறுதலை, தேர்தலை, ஆசீர்வாதங்களை கொடுக்க துடிக்கிற பசுத்தாவி. அவருடைய வேலை என்ன? உன் துக்கத்தை ஆனந்த தைலமாய் மாற்றுவது. யோவான் 16:20 படி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். நமக்கு மாத்திரமல்ல, ஏராளமான ஜனங்கள், கோடான கோடி ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பது. தானியேல் 5:12 படி பழைய ஏற்பாட்டு தானியேல் ஒரு பசுத்தாவி பெற்றிருந்தார். அந்த நாட்களில் பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அவன் சொன்னான், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் பொருளையும் சொல்ல வேண்டும். அப்படி இல்லையான இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளிடம், குறி சொல்லுகிறவர்களிடம், பலவிதமான மக்களும் கொல்லப்படுவார்கள். எல்லா சாஸ்திரிமார்கள் கொல்லப்படுவார்கள். தேசத்தில் ஞானிகளுக்கு, குறி சொல்லுகிறவர்களுக்கு, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு கஷ்டகாலம் அந்த அந்த ராஜாவின் கட்டளை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டார்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார். உங்களுடைய சொப்பனத்தை சொல்லுவதற்கு ஒரு எனக்கு நாள் அவகாசம் வேண்டும். ராஜாவும் கொடுத்தார். தானியேல் தன் நண்பர்களை பார்த்து சொன்னார், இதற்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் என்ன மறுபாக்கம். தானியேல் 2:18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த தேவ நோக்கி கஞ்சின. ஏதம் சொல்லுகிறது, காலத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் அறிவிக்கப்பட்ட. அவன் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். அவன் கண்ட சொப்பனத்தை சொன்னான், அந்த அர்த்தத்தை சொன்னான். சொப்பனம் நிச்சயம், சொப்பனம் சத்தியம், அது நிறைவேறுவது நிச்சயம் என்ற. ராஜா இவன் காலடியில் விழுந்த தானியேலை வணங்கின. தானியேலை ராஜ்யத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த பொறுப்பில் வைத்தார். தானியேல் 2:48 படி ஒரே ஒரு அபிஷேகம். எல்லா ஞானிகளும், குறி சொல்லுகிறவர்களும், பலதரப்பட்ட மக்களை கொண்டு போட விரும்பின அந்த ராஜாவின் கோபத்திற்கு அவ்வளவு மக்களும் தப்பித்துக் கொண்டார்கள். தானியேலும் உன் நண்பர்களும் தப்பித்துக் கொண்டார்கள். மறுபக்கம் அதே தேசத்தில் சீரும் சிறப்புமாய் தானியேல் வாழவில்லையா? யோசேப்பு வாழவில்லையா? உங்களையும் என்னையும் தேவன் அப்படி அழைக்கிற, நீ எனக்கு ஒரு தானியேலா இருப்பாயா? எனக்கு ஒரு யோசேப்பாய் இருப்பாயா? எனக்கு ஒரு ஏசாயாவை இருப்பாயா? சொந்து போகாதிருங்க. தேவன் நம் மீது வருவது எதற்காக? நம் கண்ணீரை துடைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. மறுபக்கம் மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக. பரிசுத்த ஆவி உங்கள் மீது அருளப்படுவதே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைப்பதற்காக. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். என் பாவத்தை மன்னித்தனை கழுவும் என்ற கெஞ்சுங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். அந்த தானியேலுக்கு கொடுத்த அதே ஆவியைத்தார், சிஷ்யர்களுக்கு கொடுத்த அதே ஆவியத்தார், எனக்கும் உடைய பரிசுத்த ஆவியத்தார். தீர்க்க தரிசன வரத்தை தாரும்,
ரகசியங்களை அறிய உதவும் ஞான வரங்களை, அறிவின் வரங்களை தாரும். பேய் பிசாசுகளை துறக்கக்கூடிய விசுவாச வரத்தை தாரும் என்று தேவ சமூகத்தை புலம்பும். தேவன் வருவார், இதை நமக்கு கொடுப்பார். இதை கொடுத்த பிறகு நம்மிடத்தில் ஜபத்திற்கு வருகிறவர்களை நம்மை நம்பும்படி செய்வார். அதுவரை நம்மை பரிகாசம் பண்ணுவார், அதுவரை நம்மை தூஷிப்பார். ஒரு எதேர்ச்சியாய் பேசுவார்கள். ஒரு நேரத்திற்கு பிறகு அவர் வருவார், உங்களை பார்க்க வேண்டும் என்பார், நீங்கள் எனக்காய் ஜபம் பண்ண வேண்டும் என்பார். சோர்ந்து போகாத, எப்படி மக்கள் பேசட்டும், நீங்களும் நானும் பசுத்தாவினால் நிறைந்திருப்போம். நம்மை சார்ந்த பெரிய கூட்டத்தை கத்த கண்ணீரை துடைத்து வாழ வைப்பார். நிச்சயமாய் 2022 நாம் வாழ்ந்திருப்போம், நாம் சுகித்திருப்போம். போகட்டும். இதோடு என் செய்தியை நான் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த அனுபவங்களை நாம் மறுபடியும் நிதானித்து பார்ப்போம். என் வாழ்க்கை சுத்தமான ஒரு வாழ்க்கையை மாற வேண்டும். நான் அந்த யாக்கோவை போல, அன்னாளை போல ஜபம் பண்ண வேண்டும். யோபுவை போல மற்றவர்களுக்காய் ஜபம் பண்ண வேண்டும். தேசத்திற்கு ஜபம் பண்ணின எரேமியா, சாமுவேல், மோசே, நானும் அப்படி ஜபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியினால தானியேலை போல, யோசேப்பை போல, சீசரை போல நிரம்பி இருக்க வேண்டும். தேவன் நோக்கி கெஞ்சுவோம், புலம்புவோம். தேவன் வருவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 2022 நிச்சயம் நம்மை ஆசீர்வாதமாய், நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டை தேவன் மாற்றிக் கொடுப்பார். எங்கள் அன்பு பிதாவே, வானம் இறங்கும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் மீது பரிசுத்தாவி மழை போல இறங்க வேண்டும். பரிசுத்தாவி மழை போல இறங்க வேண்டும். மனிதன் பார்க்கிற விதமாய் ஒரு நாளும் பார்க்காத தெய்வம், மானது உருக்கத்தோடு பார்க்கிற தெய்வம், இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் அனுப்ப வேண்டும். இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் அனுப்ப வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும். இன்பமாய் மாறட்டும். மக்கு பிரியமாய் மாறட்டும். இன்பமாய் மாறட்டும். கொடூரமான நாட்களை நாங்கள் ஜெயிக்கும்படி, கொடூரமான நாட்கள் எங்களுடைய கடுகளவும் தொடாதபடி இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். சகல பாதைகளை, சகல உபத்திரவங்களை, சகல சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற ஒரு க்ஷணமாய் இருக்கட்டும். தேவனுடைய வல்லமை எங்கும் இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு புது ஹிருதயத்தை கொடுக்க வேண்டும். தாவீதுக்கு கொடுத்த புதிய ஹிருதயத்தை சுவாமி எங்களுக்கு தார். நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழட்டும். நாங்கள் உமக்கு பிரியமாய் சிந்திக்கட்டும். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்யட்டும். எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் என்னோடு நொறுங்கி போகட்டும். நொறுங்கி போகட்டும். இனி அழிவு இல்லை, இனி சேதம் இல்லை. நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது என் சுத்த கிருபை. ஒவ்வொருவரை கர்த்தாவே உம்முடைய ரத்த புண்ணியத்தினார், உம்முடைய கிருபை நான் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் ரத்தம் ஒவ்வொருவர் மீது வரட்டும். ஒவ்வொருவர் மீது வரட்டும். ஒவ்வொருவரை தகப்பனை கழுவும். ஒவ்வொருவரை சுத்தமாக்கும். ஒவ்வொருவரை சுத்தமாக்கும். எல்லா கட்டுகள் நொறுங்கட்டும். எல்லா கட்டுகள் நொறுங்கட்டும். எல்லா கட்டுகள் நொறுங்கட்டும். எல்லா கட்டுகள் நொறுங்கட்டும். ஒவ்வொருடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பலகீனமான கைகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த கைகள் மடக்கட்டும். அந்த கைகள் நீட்டட்டும். அந்த கைகளில் உண்டான உணர்ச்சியற்ற தன்மைகள் மறையட்டும். மறையட்டும். கால்களில் இருக்கிற உணர்ச்சியற்ற தன்மைகள் மறையட்டும். கால்களில் இருக்கிற எல்லா முட்டு பகுதியில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறையட்டும்.
எலும்பில் இருக்கக்கூடிய தேய்மானம் என்று சொல்லுகிற பிசாசின் வல்லமைகள் நரகத்திற்கு போகட்டும். எல்லா வேதனைகள் நரகத்திற்கு போகட்டும். ஒவ்வொருடைய கால்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஸ்கின் சம்பந்தமான பலகீனங்கள் இப்பொழுது வெளியே வா, வெளியே வா. தோல் வியாதி வெளியே வா, வெளியே வா. தேமல் போன்ற தன்மைகள், இன்னும் பலதரப்பட்ட தகப்பனை தோல் வியாதிகள் இப்பொழுது அழிந்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும். எல்லா தோல் வியாதிகளை சபிக்கிறேன், எல்லா தோல் வியாதிகளை சபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தை விட்டு அவைகள் இப்பொழுது போய்தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தராகிய தெய்வமே, தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனே, இப்பொழுது ஒவ்வொருடைய முதுகு பகுதி, குறுக்கு இடுப்பு பகுதியில் அற்புதங்கள் நடக்கட்டும். குனிய முடியாதபடி, நிமிர முடியாதபடி அந்தந்த தகப்பனை ஒரு விஷய எலும்புகளில் உண்டான பாதிப்புகள் இப்பொழுது வெளியவா, வெளியவா. எல்லா கட்டுகளை நொறுக்கி போடுகிறேன், எல்லா கட்டுகளை நொறுக்கி போடுகிறேன். இது அற்புதத்தின் இரவாய் இருக்கட்டும், அற்புதத்தின் இரவாய் இருக்கட்டும். வியாதிப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதத்தின் இரவாய் இருக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அருமையான ஒரு சுகம் இறங்கட்டும். கண்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அற்புதங்கள் நடக்கட்டும். கால்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அற்புதங்கள் நடக்கட்டும். முதுகில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அற்புதம் நடக்கட்டும். சுவாச உறுப்பில் அற்புதங்கள் நடக்கட்டும். நெஞ்சு ஹார்ட் பகுதியில் அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா இருதய கோளாறு மறையட்டும், எல்லா இருதய கோளாறு மறையட்டும். சுகர் வியாதியை சபிக்க, எல்லா சுகர் வியாதியை சபிக்கிறேன், எல்லா சுகர் வியாதியை சபிக்கிறேன். தேவனே மனம் இறங்கும், தேவனே மனம் இறங்கும், தேவனே மனம் இறங்கும். எல்லா சர்ப்பங்கள் எரிகிறது, எல்லா சர்ப்பங்கள் எரிகிறது, எல்லா சர்ப்பங்கள் எரிகிறது, எல்லா சர்ப்பங்களும் எரிகிறது. இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அற்புதத்தின் நேரம். எல்லா சுகர் வியாதி மறைய வேண்டும், எல்லா விதமான பிரஷர் வியாதி மறைய வேண்டும். இரவில் தூக்கமில்லை என்று சொல்லுகிற வியாதியின் வல்லமைகள் மறைய வேண்டும், பயம் மறைய வேண்டும், திகில் மறைய வேண்டும், கவலை மறைய வேண்டும், அவிசுவாசம் மறைய வேண்டும். ஆண்டவரே, காத்திருக்கிற தகப்பனே ஒரு விஷயம், வேலை வாய்ப்பு, வருமானம், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டும். அற்புதங்கள் நடக்கவே வேண்டும், அற்புதங்கள் நடக்கவே வேண்டும். பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளுக்கு அந்த பிள்ளைகளை கரம் நீட்டும், கரம் நீட்டும். அந்த பிள்ளைகள் விரும்புகிற எல்லா விதமான வாசஸ்தல நன்மைகளை, ஆண்டவரே, எல்லா வாகன நன்மைகளை, எல்லா அற்பமான நன்மைகள் முதற்கொண்டு மகிமையான காரியம் வரை ஒவ்வொருவரை ஆசிர்வதியும், ஆசிர்வதியும். இன்னைக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? அந்த பிள்ளைகள் விரும்புகிற வாகனங்களை தரித்து பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பிள்ளைகள் விரும்புகிற வாசஸ்தல நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பிள்ளைகள் விரும்புகிற அருமையான குடும்ப வாழ்க்கை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா பிரிவினை ஆவிகளை சபிக்கிறேன், எல்லா பிரிவினையின் ஆவிகளை சபிக்கிறேன், எல்லா பிசாசின் ஆவிகளை சபிக்கிறேன். கணவன் ஆண்டவரை பாவத்து நிமித்தம் ஆண்டவரை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், மறுபடி பரிசுத்தமாக்கி அந்த குடும்பத்தை அன்பாய் நிரப்பும். மனைவியினுடைய பரிசுத்த குறைவினால் அந்த குடும்பம் கதிகலங்கி இருக்கிறதா? தேவனே, அந்த மகளை பரிசுத்தப்படுத்தும், அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் கட்டுகளை உடைக்கிறேன், உடைக்கிறேன். எல்லா பிரிவினையின் ஆவிகள் அந்தந்த குடும்பத்தை விட்டு ஓடிப்போ, அது எல்லா பிரிவினையின் ஆவிகள் அந்தந்த குடும்பத்தை விட்டு ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் மேல் அற்புதங்கள், ஹல்லேலூயா. அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தாவே, வந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். 2022 ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொள்ளும். 2022 ஒரு சமாதானத்தின் ஆண்டாக இவர்களுக்கு மாற்றிக்கொள்ளும். 2022 ஆண்டவரே, ஒரு ஜெயத்தின் ஆண்டாக இந்த பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொடும். 2022 இனி ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக இவர்கள் அழுதார்களோ இனி அழுவதில்லை, இனி அழுவதில்லை. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, ஆண்டவரை துக்கமுகமாய் இருப்பதில்லை. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மழை போல ஒரு வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏராளமான ஒரு வல்லமை அனுப்பம், ஏராளமான ஒரு வல்லமை அனுப்பம், ஏராளமான ஒரு வல்லமை அனுப்பம், ஏராளமான ஒரு வல்லமை அனுப்பம். ஆமாக்கா, நன்றி அப்பா,
அன்பு பிதாவே, அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சி நான் நிரப்பும், தேவ சமாதானத்தில் நான் நிரப்பும். எல்லா விதங்களிலேயும் இந்த ஆண்டு முழுவதும், இந்த புதிய ஆண்டு முழுவதும் உடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த வார்த்தையின்படி நம்மை ஒவ்வொரு முறையும் அடிக்கடி ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஆமேன்.